ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டீ போடுறது. என்னடா இது டீ எல்லாம் வந்து வீடியோவில் காட்டுறாங்களே, டீ போட யாருக்குமே தெரியாதா அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு டீ வந்து நல்லா போட தெரில அப்படிங்காங்க. அதாவது பாலுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்றது தெரியலை, எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும் அப்படின்றது தெரியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பாருங்கள், 1/4 லிட்டர் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆரோக்கிய பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி அப்படின்னா, நம்ம எந்த அளவில் பால் எடுத்துருக்கோமோ அதே இதில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். என்னடா இது 4 கிளாஸ் தண்ணி வைக்க சொல்கிறாங்களே, அது எப்படி ரொம்ப தண்ணியாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. டீ வந்து எப்போதுமே கட்டியாக குடிக்கக்கூடாது, அது உடம்புக்கும் கேடு தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அதாவது 2 கிளாஸ் பால் 2 கிளாஸ் தண்ணி நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்னா இந்த அளவு தேயிலை 1 ஸ்பூன் போதும். இப்போ வந்து 4 கிளாஸ் சேர்த்துருக்கனால இல்லை 2 ஸ்பூன் தேயிலை சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு இஞ்சியோட அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தேயிலையை ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து பார்க்கணும். சரியா, எத்தனை ஸ்பூன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அந்த கிண்ணத்தோட அளவில் தான் நம்ம வந்து இஞ்சி இருக்கணும். இருந்ததுன்னா டீ வந்து நல்லாயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் பாலை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தேயிலை, சீனி, இஞ்சி இதெல்லாம் போடுவாங்க. நான் வந்து அப்படி பண்ணலை. அதாவது தெரியாதவங்களுக்காக டீ நான் எப்படி போட்டாலும் நல்லாவே இருக்க மாட்டேங்குது, எப்படின்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதை வந்து நீங்கள் என்ன பாலில் எத்தனை பேர் வந்தாலும் இதே மெஷர்மெண்ட்டு தான். அந்த பாலோட அளவை நீங்கள் கூட்டும்போது தண்ணியோட அளவையும் கூட்டிக்கோங்க. நீங்கள் 1 கப் பால் அப்படின்னா 4 கப் தண்ணி, இதுதான் மெஷர்மெண்ட்டு. என்ன மெத்தடில் நான் டீ போடுறேன் அப்படின்றத நான் சொல்லி தந்துடுறேன். அதே மெத்தடில் நீங்கள் டீ போட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து நம்ம வீட்டில் டீ குடிக்கிற எல்லாருக்குமே அந்த டீ ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் டீ கொடுத்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், சீனியோட அளவு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி சீனி சேர்க்கணுன்னா, நம்ம டீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சீனியை வந்து நம்ம டீயில் சேர்க்கணும். சீனியோட மெஷர்மெண்ட் எப்படின்னா, 1 கிளாஸ் தண்ணி அப்படின்னு சேர்க்கும்போது 1 ஸ்பூன் சீனி, இதான் அளவு. சரியா, நம்ம வந்து 4 கிளாஸ் தண்ணி ப்ளஸ் வந்து 1 கிளாஸ் பால், இதான் அளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ நம்ம வந்து 5 கரண்டி சீனி தான் போடணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் கொண்டு போவோம். ஆனால் அது தப்பு, நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம தண்ணியோட அளவு வந்து நம்ம 4 கிளாஸ் வைக்கும்போது அது 3.5 கிளாஸாக குறைஞ்சிரும். சரியா, ஸோ அதனால் இப்போ மொத்தம் 4.5 கிளாஸ் தான் நமக்கு வந்து 5.5 கிளாஸ் தான் நமக்கு வந்து மொத்தத்திலேயே கிடைக்கும். ஸோ 5.5 கிளாஸுங்கும்போது நம்ம வந்து கரெக்டாக ஒரு 5 கரண்டி சீனி போட்டால் போதும். அந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் போட்டாலே போதும், டீ நல்லாவே இருக்கும். தண்ணி நல்லா கலகலன்னு கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போதே தேயிலை, இஞ்சிலாம் போட்டுறாதீங்க. அதாவது தண்ணி கொதிச்சாதான் தண்ணியோட தன்மை மாறும். சரியா, பச்சை தண்ணியில் தேயிலை போடுறதுக்கும் கொதிச்ச தண்ணியில் தேயிலை போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு ட்ரிக்கும் நான் இடையில நிறைய டிப்ஸை சொல்லியிருப்பேன். அந்த டிப் எல்லாமே உங்களுக்கு புரியும். இது என்னடா சாயா போடுறதுக்கெலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த சாயாவில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க, ஒரு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு வீட்டில் வந்து கொடுக்குறது இந்த டீ தான். அந்த டீ நல்லா இருந்தால் தான் வந்து பார்க்குறவங்க நம்ம மேலே வந்து ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கும். டீ நல்லாவே இல்லைன்னு வைங்களேன், என்னடா இது வேண்ட விருப்பம் போட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரிலாம் தோணும். ஸோ வந்து நம்ம டீ வந்து ஓஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க, அதுதான் பெஸ்ட்டாக நம்மளை வந்து காட்டும். சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த டீ வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் தேயிலை போடுறேன், அடுத்து இஞ்சி. சரியா, இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். கொதித்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து வற்றணும். வற்றிடுச்சுன்னா நான் காட்டுறேன் எப்படி என்னன்னு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஸ்லோலலாம் வைக்கலை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி நல்லா 1/2 கிளாஸ் வற்றிட்டு இவ்வளோதான், இந்த கண்டிஷன் தான். எப்படி நல்லா கலகலன்னு கொதிக்குதா? இப்போது ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம பால் இதோட சேர்த்துடலாம். பிஸ்மில்லா. நம்ம இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, இந்த பாலை நான் வந்து சுத்தமாக வடித்து விட்றேனே தவிர்த்து இதில் நான் தண்ணி சேர்க்கவே மாட்டேன்.
என்ன காரணம்னா டீ போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்குற தண்ணியோடு ஃபினிஷ் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்த்தாலோ அல்லது இந்த பால் பாக்கெட் அலசி ஊற்றினாலோ நமக்கு வந்து டீ நல்லாவே இருக்காது, கடுத்த மாதிரி ஆயிரும். இப்போ ஒயிட் கலரில் தெரியுதா, லைட் ப்ரௌனில் தெரியுது. ஸோ இது நல்லா கொதித்து வரும்போது அந்த டிகாசனோட கலர்லாம் நல்லா மாறும். சரியா, பாருங்கள். அது போக தண்ணி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டீ வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் தெரியுமா, மந்தமாக அந்த டைப்பில் இருக்கும். ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் யாருமே பண்ணாதீங்க. நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்குறது தான். ரெண்டாவது வந்து நம்ம பால் ஊற்றுனதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டு தண்ணி சேர்க்கவே கூடாது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு வச்சு கொதி வருதா அதான் எண்டு. அதுக்கப்புறம் எக்காரத்தை கூட நீங்கள் தண்ணி சேர்த்துடக்கூடாது. சரியா, டீ உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி ஆகிட்டு பாருங்கள். நான் லைட் கலரில் இருந்தது, இப்போ அந்த பாலாடை இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த டிகாசனோட நிறம் காட்டுது பாருங்கள். இதுதான் அளவு. சரியா, இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி அடுப்பை ஸ்லோவில் வச்சு தான் கொதிக்க வச்சுருந்தேன். பால் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஸோ ஸ்லோவில் வச்சுருந்தேன், வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் சீனி, அதாவது அடுப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சீனி போட போகிறேன். பாருங்கள், நான் வந்து கரெக்டாக 5.5 டீஸ்பூன். சரியா, அஞ்சரை டீஸ்பூன் சீனி இதை வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நல்லா கரண்டியை வச்சு கிளறி விட்டுருங்க. டீ சூடாக இருக்கும்போது போட்டால் மட்டும்தான் அந்த சீனி வந்து நல்லா மெல்ட் ஆகும், ஆறுனதுக்கப்புறம் போட முடியாது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சுருக்கணும். நான் வந்து மூடி வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் மூடி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் முடிஞ்சு. டீ பாருங்கள் நல்லா இருக்குது. இதை வடித்து நம்ம சேவ் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வேறு ஏதாவது வேணும்னா டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ போடுறேன். ராமேஸ்வரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ.